வணக்கம். ஒரு டீ கடை வச்சிருக்கிற நபர் தன்னோட சேல்ஸை தன்னோட விற்பனையை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா, அவருக்கு பிரசன்னத்தின் மூலயமா அவரோட மார்க்கெட்டிங்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும். அதில் அந்த பார்க்கப்படுற பிரசன்னத்தில் ஒரு குரு வந்து நிற்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அல்லது குரு வந்து வலுவாக அந்த பிரசன்னத்தில் டினோட் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அவர் அந்த டீ கடையில் சேல்ஸில் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுல யூஸ் பண்ணும்போது அவரோட சேல்ஸு நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போது குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய மனுஷத்தனம், கௌரவம், ஒரு மரியாதை. குரு ஸ்தானத்தில் அல்லது ஆசிரியர் ஸ்தானத்தில் அல்லது நம்ம வீட்டில் ஒரு பெரிய மனிதர் இருந்தால் அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோமோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நமக்கு கஸ்டமராக வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ரொம்ப ஓவராக எக்ஸாஜுரேட்டாக பலன்னு ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டு, கலரு, ஸ்மெல்லு, ஸ்வீட்டு, டேஸ்ட்டுன்னு எக்கச்சக்கமாக போடாமல் ரீசனபிளாக ஒரு ஜென்யூனாக ஒரு நீட்டாக ஒரு சுமூகமாக இருக்கிற மாதிரியான அப்ரோச்சும் அதே மாதிரியான ப்ராடக்ட்டும் நீங்கள் தரும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குருவுக்கு ரொம்ப கலீஜாக ரொம்ப நீட் இல்லாமல் ரொம்ப ஆளுங்களோட கசகசன்னு ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கிற அல்லது ரொம்ப சத்தம் ரொம்ப எரிச்சல் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு டீ கடையை குரு இருக்கிற நபர்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த பிரசன்னத்தில் குரு வந்துருச்சுன்னா நீட்டாக இருக்கணும், கலீஜாக இருக்கக்கூடாது, கசகசன்னு ஆளுங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சுமூகமான சூழ்நிலையை நீங்கள் அந்த டீ கடையில் உருவாக்கும் போது நிச்சயமாக அங்கே சேல்ஸு அதிகரிக்கும். அதே மாதிரி குரு அப்படிங்கிறது குழந்தைகளையும் குறிக்கும். ஸோ குழந்தைகளுக்கு தேவையான ஸ்வீட் ஐட்டங்கள், குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், அல்லது குழந்தைகள் அங்கே விளையாடுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன செட்டப்பு, குழந்தைங்க உட்கார்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேரு, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி 2 பொம்மைகள் அல்லது கார்ட்டூன்ஸு, இது மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அந்த பிரசன்னத்தில் குரு ஏதோ ஒரு பாவாதிபதியோட ஸ்டாரில் உட்காந்துருப்பார், அதாவது குரு ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். அது எந்த பாவகமோ அந்த பாவகத்துக்கேற்ற வேலையை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு குரு ஒரு 6ஆம் பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் பாவம்னாலே வம்பு, வழக்கு, பிரச்சனை, வேலை, ஸ்ட்ரெஸ்ஸு, பிடிக்காத தன்மை. ஸோ 6ஆம் பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது ரொம்ப பிரச்சனைகளோட ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வேலை செஞ்சுட்டு ஒரு ரிலீஃப்காக வர்ற நபர்களுக்கு நீங்கள் டீ கொடுக்குற மாதிரியான அமைப்பு தான் அந்த 6ஆம் பாவ நட்சத்திரத்தில் குரு இருக்கிறது. ஸோ நீங்கள் போர்டில், விளம்பரத்தில் அல்லது உங்கள் பேம்ப்ளெட்டில் மேக் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டீ அல்லது கெட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு நம்ம கடை டீயை குடிங்க அப்படிங்கிற மாதிரி போர்டு வைக்கலாம், பேம்ப்ளெட் கொடுக்கலாம். இல்லை எந்த வகையிலெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை அந்த கம்பெனிகளில் சரௌண்டிங்கில் இருக்க இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அந்தந்த வகைகள் எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்கள் கடையை தேடி வருவாங்க. இப்போ இதுவே அந்த பிரசன்னத்தில் சுக்கிரன் இருக்குது இல்லை ராகு இருக்குது அப்படின்னா நல்ல யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டோட, நல்ல கலர்ஸோட, நல்ல டிசைனிங்கோட அல்லது நிறைய லைட்டிங்ஸோட நீங்கள் அந்த கடை வைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு சேல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்கும். ஆனால் குரு வந்து இருந்ததுன்னா அங்கே ரொம்ப எக்ஸாஜுரேட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப அண்டர் ரேட்டும் பண்ணக்கூடாது. நீட்டாக ஜென்யூனாக ரீசனபிளாக நீங்கள் அந்த ஆடை, உங்கள் கஸ்டமரை, உங்கள் மார்க்கெட்டிங்கை, உங்கள் சேல்ஸை நடத்தும்போது உங்களுடைய சேல்ஸ் நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பிரசன்னத்துலேயும் எந்த கிரகம் வந்து நிற்குது, அது எந்த மாதிரியான தொழில், அப்போது அந்த தொழிலுக்கு இந்த கிரகத்துக்கும் உள்ள கனெக்ஷனை பார்த்து இப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிச்சயமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு தொழில்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி.